வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறில். முதலில் தலைப்பு செய்திகள். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் முக்கிய அறிவிப்பு. முதன்முறையாக கூடும் புதிய அமைச்சரவை. விராட் கோலியின் புதிய சாதனை. இஸ்ரேலுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை மேற்கொண்ட ஹெஸ்புல்லா தயார். இனி விரிவான செய்திகள். 2024 ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதியில் கசிந்துள்ள 3 கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நடத்தப்பட்ட பரீட்சை நிலையானதாக கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார். இதேவேளை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். நேற்று மதியம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் அங்கு எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் 10 பேர் கலந்துரையாடல்களுக்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் நிறைவடைந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக தகவல் வெளியாகியிருந்தன. அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பரீட்சைகள் திணைக்களமும் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தீர்வு ஒன்றை வழங்குவதாக கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருந்த 7 பேர் கொண்ட விசேட நிபுணர்கள் குழு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்களுக்கான முழுமையான புள்ளிகளை வழங்க பரிந்துரைத்தது. எனினும் பல வினாக்கள் கசிந்துள்ள நிலையில் 3 வினாக்களுக்கான புள்ளிகளை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மீண்டும் பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்றும் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் சில பெற்றோர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்ட 3 கேள்விகள் தொடர்பான பரீட்சையில் தோற்றிய அனைவருக்கும் முழு புள்ளிகள் வழங்குமாறும் கல்வி விஞ்ஞாபன மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அத்துடன் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களை மதிப்பிடும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவது சுமார் 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களின் மனநிலையை கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என இது தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. எனவே மீண்டும் பரீட்சை நடத்தப்படுவதன் மூலம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை கட்டமைப்பு பாரிய அளவில் பாதிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இம்முறை பொது தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் இணைந்து சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியது. இந்த நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ளடங்கியிருந்த கட்சிகள் அனைத்தும் எதிர்வரும் பொது தேர்தலிலும் அதே கூட்டணியாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்து அண்மையில் அறிவித்தது. எவ்வாறாயினும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு தமது கட்சி ஏகமானதாக தீர்மானித்திருப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநிலத்தை தாக்கிய கெலன் புயல் காரணமாக மேலும் 90 பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய மாநிலம் முழுவதும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 173 ஆண்டுகளில் அமெரிக்காவை தாக்கிய மிக மோசமான சூறாவளியாக கெலன் புயல் பதிவாகியுள்ளது. கடந்த வியாழனன்று அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தை இந்த சூறாவளி தாக்கியதாகவும் குறித்த பகுதியில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தொடர்ச்சியாக பரந்துபட்ட நிலையில் வான் தாக்குதலை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஹெஸ்புல்லாவின் பிரதி தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலினால் ஹெஸ்புல்லா தலைவர் கஷன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் உயர் அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார். திட்டமிடப்பட்டுள்ள தரைவழி தாக்குதல் நீண்ட நாட்களுக்கு இடம்பெறலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் லெபனான் எல்லைக்கு அருகாமையில் துருப்பினர் வான்கடல் மற்றும் தரை தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்கள் மட்டும் 1000த்திற்கும் அதிகமானோர் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள்
அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானின் சுகாதார அமைச்சினால் தற்போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் நேற்று முன்தினம் ஜன் அல் டெல்பில்லில் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 45ஆக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 32 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இனி விளையாட்டு செய்திகள். சர்வதேச போட்டிகளில் அதிவேகமாக 27,000 ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை விராட் கோலி தன்வசப்படுத்தியுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் 623 இன்னிங்ஸில் கடந்த 27,000 ஓட்டங்களை விராட் கோலி 594வது இன்னிங்ஸில் கடந்துள்ளார். அத்துடன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 27,000 ஓட்டங்களை கடந்த 4வது வீரர் என்ற பெருமையும் விராட் கோலி பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.